ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேரன் விலாக். இன்றைக்கி நம்ம ஷேரன் விலாகில் கோகோனட் லட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. குழந்தைங்க ஸ்கூலில் இருந்து ஈவினிங் வந்தாங்கன்னா டக்குன்னு நம்ம 10 நிமிஷத்தில் இதை செஞ்சு கொடுத்துடலாம். அவ்வளவு ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த லட்டு பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். அதோட பின்பகுதியெல்லாம் நல்லா நீக்கி இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு லட்டு நல்லா ஒயிட்டாக கிடைக்கும். இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம நல்லா இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி எதுவும் சேர்க்காமல் சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அரைச்ச தேங்காய் துருவல் 1 கப் அளவு இருக்குது. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காயை அதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். நமக்கு இந்த தேங்காயில் உள்ள ஈரப்பதையெல்லாம் நல்லா போகணும். அதே சமயம் கொஞ்சம் கூட கலரும் சேஞ்ச் ஆகக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நமக்கு தேங்காயில் உள்ள ஈரப்பதையெல்லாம் நல்லா போய் நமக்கு தேங்காய் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நாம் கொஞ்சம் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இது நமக்கு கடைசியாக லட்டில் கோட்டிங் கொடுக்கறதுக்காகத்தான். அடுத்து இதில் பால் சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் தேங்காய்க்கு 1/2 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். இந்த அளவு கரெக்டாக இருக்கும். பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பாலோட இந்த தேங்காய் துருவல் 1 நிமிஷம் நல்லா வேகணும். நமக்கு வெந்து நமக்கு இந்த தேங்காய் துருவல் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், 1 நிமிஷம் ஆயிடுச்சு. தேங்காய் துருவல் நல்லா சாஃப்டாக நமக்கு குக் ஆகியிருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் தேங்காய் துருவலுக்கு 1/4 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கூடவே 2 ஏலக்காய் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சர்க்கரை சேர்த்ததால் நமக்கு அதிலேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். கொஞ்ச நேரத்துலையே நமக்கு அந்த தண்ணியெல்லாம் வற்றி நமக்கு கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், நமக்கு தண்ணியெல்லாம் வற்றி கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேருங்க. ஆனால் நம்ம நெய் சேர்க்குறதால அதோட ஃப்ளேவர் நமக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையில் கூட இந்த லட்டு செய்யலாங்க. அவ்வளவுதாங்க, நமக்கு லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இனி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுக்கலாம். ஓரளவுக்கு ஆறுனதுக்கு பிறகு நாம் இதை உருண்டைகளாக பிடிச்செடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அந்த மாதிரி இதை ரெடி பண்ணிக்கோங்க. நாம் பிடிச்ச உருண்டையை இந்த மாதிரி நாம் எடுத்து வச்ச இந்த தேங்காய் துருவலில் இதை டிப் பண்ணி எடுத்தோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். குழந்தைங்களும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த லட்டு பார்த்திங்கன்னா உள்ளே நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்குங்க. சாப்பிடவே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நீங்கள் இதுவரைக்கும் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலன்னா இன்றைக்கே நீங்கள் இந்த லட்டை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. பிடிக்கலைனாலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.